ஓம் சரவணபவ. கடவுளுக்கு ஒரு நாள் ஒரு கவலைங்க. என்னடா இந்த மனிதன் மனம் போன போக்கில் போறானே, இவனுக்கு நம்ம கொடுத்த அறிவை இவன் பயன்படுத்துவதே இல்லையே அப்படிங்கிற கவலை. இந்த மனிதனுக்கு அவனை அவனுக்கே யாருன்னு நம்ம உணர்த்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். சரி, இதற்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவன் கனவுல போய் சொல்றாராம். மனிதா, நீ என்னுடைய தூதனாக இன்று முதல் செயல்பட வேண்டும். என்னுடைய கொள்கைகளை உடைய படைப்பின் நோக்கத்தை நீ மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றாராம். அவனும் அப்படியே ஆகட்டும் கடவுளே, நான் அப்படியே செய்கின்றேன் என்று கூறுகின்றாராம். உடனே கடவுள் அதனை செய்வதற்கு இன்னும் உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அவனும் நான் அப்படியே செய்கின்றேன் இறைவா என்று கூறிக்கொண்டு தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தானாம். உடனே சென்று கண்ணாடியை பார்க்கின்றான். தன்னுடைய மூக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கின்றது, அதனை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து நேராக்கி கொண்டால் நன்றாக இருக்கும் என்று பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்கின்றானாம். தன்னுடைய பல்வரிசைகளை ஒழுங்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல்வரிசையை மாற்றிக்கொண்டானாம். அதன் பிறகு ஒரு தோல் நிபுணரை சந்தித்து தன்னுடைய தோலை மினுமினுப்பாக மாற்றிக்கொண்டானாம். தன் தலையில் முடி குறைவாக இருப்பதால் அதற்கு ஒரு நிபுணரை சந்தித்து தன்னுடைய தலையில் முடியை வைத்துக் கொண்டானாம். இப்படி தன்னுடைய தோற்றத்தை மொத்தமாக மாற்றிக்கொண்டானாம் என்று நினைத்துக் கொண்டே அவன் வந்தானாம். அப்போது வெளியில் இடி மின்னல் விழவே அந்த இடி மின்னலில் அவன் மேல் விழுந்து அவன் பலியானான். அவன் நேரே இறைவனிடம் சென்று, இறைவா, நான் உங்களுடைய தூதனாக உங்களுடைய கொள்கைகளை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தீர்கள், என்னையே நீங்கள் இங்கு கொண்டு வந்து விட்டீர்களே என்று கூறினானாம். அதற்கு இறைவன் சொன்னாராம், அப்படியா, எனக்கு உன்னை அடையாளம் தெரியவில்லையே, அதனால் தான் கொண்டு வந்து விட்டேன் என்றாராம். இறைவனுக்கே அவனை அடையாளம் தெரியவில்லை என்றால் இறைவன் அவனை மேம்படுத்திக் கொள்ள சொன்னது என்ன? அவனுடைய குணநலன்களை, அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய செயல்களை நேர்மறையாக நல்லெண்ணமாக மாற்றிக்கொண்டால்தான் இறைவனின் செயல்களை அவனால் புரிந்து கொண்டு அடுத்தவருக்கு சொல்ல முடியும். அதனை மாற்றிக்கொள்ளதான் அவனை மேம்படுத்த வேண்டும் என்று இறைவன் கூறியுள்ளார். ஆனால் அவனோ புறத்தோற்றத்தை மேம்படுத்தி கொண்டானே ஒழிய அகத்தோற்றத்தை மேம்படுத்தி கொள்ள தவறிவிட்டான். இப்படிதான் பலரும் இறைவனை நாம் தொழுகின்றோம். இறைவனுடைய வழிகாட்டுதலை நாம் பெறுவதற்கு இறைவனுடைய குணங்களை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். கோபம், பொறாமை, பயம், வெறுப்பு, இது போன்ற உணர்வுகளை நம்மிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இறைவனின் உணர்வுகளோடு இருந்து நாம் ஒரு செய்யும் செயல்களை நாம் செய்து அடுத்தவர் நமக்கு செய்யக்கூடிய செயல்களையும் நல்ல நேர்மறை எண்ணத்தோடு இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு தெளிவான ஞானமும் தெளிவான ஒரு எண்ணமும் கிடைத்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தெளிவாக இருக்கும். அதனால நீங்க இறைவனுடைய கொள்கையை நீங்க புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இறைவன் உங்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்க மேம்படுத்த வேண்டியது புறத்தோற்றம் இல்லை, உங்களுடைய அகத்தோற்றம். அதை செய்தால் நிச்சயம் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். நன்றி.